என்னுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும், என்ன கோர்ஸ் கிடைக்கும், இப்படிங்கிற கேள்வி வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார், நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்கிறேன், இந்த கட் ஆஃபுக்கு பெஸ்ட் காலேஜ் பெஸ்ட் கோர்ஸ் சொல்லுங்க. இதை வந்து பலரும் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக சொல்லுவாங்க, அதாவது தேவையுள்ளவர்களுக்கு மீனை கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ என்னன்னா, நீங்களாகவே உங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கு எது சிறந்த கல்லூரி, எது சிறந்த கோர்ஸ், அதை வந்து நீங்களாகவே எப்படி தேர்வு செய்யறது. முக்கியமாக நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து காலேஜஸ் கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி நெட்ல அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நீங்க எத்தனையோ பேர் வந்து நிறைய கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க. ஆனா நிறைய கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சரியா பண்ணல அப்படின்னா உங்க கட் ஆஃபுக்கு எடுக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து நீங்க மேல வைக்கணும், வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்கிறத கீழே வைக்கணும். சில பேர் தெரியாம இப்படி மாத்தி வைக்கிறது மூலியமா, சார் நான் எல்லா காலேஜும் கொடுத்துட்டேன் சார், ஆனா நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் வந்து அவங்க கீழே வச்சிடறாங்க, மேல வந்து ஒரு ஆவரேஜ் காலேஜ் வேற ஏதாவது கோர்ஸை வைக்கும் பொழுது, ஏன்னா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மேல இருந்து ரீட் பண்ணும், மேல இருக்கிறத வந்து அதை எடுத்துட்டு போயிடும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள் கூட இன்னைக்கு வந்து நல்ல காலேஜ் எடுக்க மாட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து சரியான முறையில் அனலைஸ் பண்ணி பண்ணணும். அதை விளக்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நாங்களாம் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது இவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஏன்னா வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும் கவுன்சிலிங், நூற்றுக்கணக்கான அந்த வல்லுநர்கள் வந்து நமக்கு டிஸ்பிளே பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. நம்ம டோக்கன் கொடுப்பாங்க, நம்ம அங்கே போய் உட்காருவோம். அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, இவ்வளவு கட் ஆஃபா தம்பி, உங்களுக்கு இந்த காலேஜ் இருக்கு, இந்த காலேஜ் இருக்கு, எது எடுத்துக்கிறீங்க அவங்களே நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்களுமே ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்படிதான் சீட் எடுத்தோம். அப்ப வந்து நமக்கு இவ்வளவு மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வந்து இவ்வளவு நாலேஜபிளா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதாவது கல்லூரிகள் கோர்ஸ்கள் இதை சார்ந்த ஒரு நாலேஜ் அவங்க வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. அரசாங்கமே அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாஃப் அதுக்குன்னு கல்வியாளர்கள் நியமிச்சு அங்கேயே ஸ்பாட்ல வழிகாட்டுவாங்க, அங்கேயே நம்ம வந்து சீட் எடுத்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் தான் வந்து உங்களுக்கு சீட் எடுக்க போகுது. அப்ப நீங்க சரியான முறையில் அதை கொடுத்தாதான் அது என்ன செய்யும்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் எடுக்கும். நமக்கு அது வந்து அட்வைஸ் பண்ணாது. அப்ப நாம கொடுக்கும் பொழுதே சரியானது கொடுக்கணும். நல்ல கல்லூரிகள் நல்ல கோர்ஸ் வந்து மேல கொடுக்கணும். வந்து வேற பேக்கப்புக்கு நீங்க சில கல்லூரிகள் கோர்ஸ் வச்சிருக்கீங்க, அதை வந்து கீழே கொடுக்கணும். அப்ப இதை வந்து வரிசைப்படி நம்ம கொடுக்கலன்னு சொன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தது நமக்கு வீணா போயிடும். அதை கருத்தில் கொண்டுதான் வந்து எப்படி வந்து மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது. நீங்க எப்படி உங்களுடைய கட் ஆஃபுக்கு சிறந்த கல்லூரி சிறந்த கோர்ஸை தேர்வு செய்யறது, தேர்வு செஞ்சு அதை வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கா கன்வெர்ட் பண்ணி எக்ஸல் ஷீட்ல போட்டு எடுத்து அதை கொண்டு போய் நம்ம அப்லோட் பண்ணோம்னு சொன்னா உங்கள் மார்க்கிற்கு சிறந்த கல்லூரியும் சிறந்த கோர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதை விளக்குவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பொதுவா கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் எது சார் பெஸ்ட் காலேஜ், காலேஜில் எது பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மத்திய அரசுலையுமே நிறைய சில தரவரிசைகள் அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மாநில அரசுலையுமே சரி, அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரிசல்ட் அடிப்படையில் காலேஜுடைய தரவரிசை பட்டியல் கூட கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து நீங்க நெட்ல தேடுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான வழி என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்இஏ வெப்சைட், நீங்க அதுல போறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து தரவரிசை பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. தரவரிசை பட்டியல் கொடுக்கல, அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்ல அதுல இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண் இருக்கா இல்லையா, அந்த கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில நம்ம கல்லூரிகளை தேர்வு செய்யறதுங்கிறது ஒரு 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 கிரைட்டீரியா அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதாவது எது சார் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா, இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் 2024ல கட் ஆஃப் என்ன போயிருக்குன்னு பாருங்க. நல்ல கட் ஆஃப் போயிருந்தா அப்ப அது கொஞ்சம் உயர்ந்த கல்லூரி, கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்குன்னா அப்ப அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கல்லூரி. பல வழிமுறைகள் இருந்தாலும் சிம்பிளா ஷார்ட்டா வந்து நீங்க காலேஜஸ் சூஸ் பண்றதுக்கு ஒரு கிரைட்டீரியாவா வைக்கிறது கட் ஆஃப் மார்க் வந்து நீங்க கிரைட்டீரியாவா வைக்கலாம். அப்ப லாஸ்ட் இயர்ல இந்த காலேஜஸ்ல வந்து எந்த காலேஜ் வந்து கட் ஆஃப் அதிகமா போயிருக்கோ நீங்க தேர்வு செய்யறதுக்கு, சார் கட் ஆஃப்னா எப்படி சார் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கோங்களேன், அளவுகோலா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் போயிருக்கு இந்த கல்லூரி, ஒரு 3 கல்லூரி நீங்க தேர்வு செய்யறீங்க மனசுல இருக்கு. இதுல எது பெஸ்டா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கல்லூரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் போகுதுன்னு பாருங்க. 3க்கும் பாருங்க. இப்ப ஒண்ணுக்கு வந்து 195, ஒண்ணுக்கு வந்து 180, ஒண்ணுக்கு வந்து 150 அப்படின்னா அப்ப 95ங்கிறது நம்பர் 1, 180 அப்படிங்கிறது 195ங்கிறது நம்பர் 1, 180ங்கிறது நம்பர் 2, 150ங்கிறது நம்பர் 3. நீங்க அழகா இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இருக்கிறதுல ஒரு சிம்பிளஸ்ட் வே. சரிங்களா? பட் இது இல்லாம வந்து உங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு நிறைய வந்து இந்த அக்ரிகேஷன் AA++ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஆய்வு செய்தும் கண்டுபிடிக்கலாம்.
இருந்தாலும் ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மாணவர்கள் பெற்றோர்கள், அவங்க குயிக்காக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து இந்த கட் ஆஃப் மதிப்பின் அடிப்படையில் லாஸ்ட் இயர் காலேஜஸ் என்ன போயிருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கல்லூரியை வந்து நீங்கள் இன்டர்னலாக வந்து ஓகே இது எடுக்கலாம் இது எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. இதில் வந்து இப்போ இங்கே நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே கட் ஆஃப் தான் கீ. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அதானே, என் கட் ஆஃப் இவ்வளோ, இந்த கட் ஆஃபுக்கு என்ன கிடைக்குது. இங்கே வந்து மொத்தமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இந்த வந்து பெரிய ரோல் பிளே பண்றது கட் ஆஃப் மார்க் தான். சரிங்களா? இப்போ கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல குயிக்கா எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது அப்படிங்கறது வந்து சொல்றேன். இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிசிக்ஸ்ல நீங்க எடுத்த மார்க், கெமிஸ்ட்ரியில எடுத்த மார்க் அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, அது ஒரு நம்பர் வரும். மேக்ஸ்ல எடுக்க மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2 வந்துச்சுல அந்த நம்பரையும் மேக்ஸ்ல எடுத்த மார்க் அந்த நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா வர்றதான் இன்ஜினியரிங் கட் ஆஃப். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து பிசிக்ஸ்ல 84, கெமிஸ்ட்ரியில 78, மேக்ஸ்ல 87 எடுக்கிறான்னு வைங்களேன். இவங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ஆட் பண்ணணும். 84, 78 ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க, 2ஆல டிவைட் பண்றீங்க, 81 வருது. சரிங்களா? மேக்ஸ் மார்க் அப்படியே போட்டுக்கணும். அப்ப 81 + 87 168. இந்த மார்க்குக்கான கட் ஆஃப் வந்து 168. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் குயிக்கா போறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கல்லூரிகள், குட் காலேஜஸ். அப்போ காலேஜஸ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வந்து நீங்க எப்படி தரம் பிரிக்கலாம் அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பின் அடிப்படையில் வந்து தரம் பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவா பார்ப்போம். TNEAonline.org. சரிங்களா? இதான் நம்ம பொறியியல் சேர்க்கைக்கான இந்த அட்மிஷனுக்கான முக்கியமான இணையதளம். இதுல கட் ஆஃப் மார்க்னு ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க கட் ஆஃப் மார்க் இருக்கு பாத்தீங்களா? கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது, கீழே எல்லாம் ஒன்றும் கனெக்ட் பண்ணாதீங்க, மேல இருக்கதே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அந்த ஒரு கேப்சா செக் மாதிரி இருக்கும், வந்து கிளிக் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே இது மாதிரி வச்சுருக்கிறேன், சும்மா கிளிக் பண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி கேப்சா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் அந்த கேப்சாவெலாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து அந்த வெப்சைட் என்ன பண்ணும் வரும். அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கல்லூரிகள் என்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நீங்க ஒரு அளவுகோலா வச்சுக்கோங்க. நீங்க எந்த பிரான்ச்சையும் வைக்கலாம், பட் இந்த வருஷத்துக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதை சும்மா செலக்ட் பண்ணிட்டு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல் காலேஜ் சும்மா சர்ச் கொடுங்களேன், நிறைய உங்களுக்கு கல்லூரிகள் பட்டியல் வரும். அப்போ அதில் வந்து என்னென்ன காலேஜுக்கு வந்து எங்கெங்க போயிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ சிஇஜி பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃப் போயிருக்கு, அது ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ். அதே மாதிரி எம்ஐடி எடுத்தீங்கன்னா அது 188.5, இது 198. அப்போ 198.5ங்கிறது டாப், 198 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து இருக்கிறது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், காலேஜஸ் வந்து நீங்க ஈஸியாக ஓகே இது வந்து கொஞ்சம் டாப் காலேஜஸ், இது அடுத்த அளவில் இருக்கக்கூடிய அடுத்த மட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கறத முடிவு செய்யலாம். இதுல நீங்க மாவட்ட ரீதியா பாக்கணும். இப்ப சென்னைன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது சென்னை மட்டும் வரும். மாவட்ட ரீதியா நீங்க சார்ந்திருக்கக்கூடிய, ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஹாஸ்டல் இதுக்கு ஏன்னா அதுக்கு வந்து இப்போ பிரைவேட் காலேஜ்னா 1 லட்ச ரூபா போயிடும், கவர்மெண்ட் காலேஜ்னா கம்மியா இருக்கும். நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்றேன். அரசு கல்லூரிகளில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எய்டட் காலேஜ்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதையுமே உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்த வகையில வந்து பலருமே வந்து சொந்த மாவட்டத்தில் படிக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல பக்கத்தில் இருக்க மாவட்டம், அதாவது என்ன காலையில போய் 90 வீட்டுக்கு வந்துடணும். இப்போ என்ன பண்ணுங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சர்ச். நீங்க வந்து சிம்பிளா வந்து கல்லூரிகளை உங்க அளவுல இன்டர்னலா உங்க அளவுல நீங்கள் வந்து வகைப்படுத்திக் கொள்வதற்கு எதை மேல வைக்கலாம் எதை கீழே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதை வந்து ஒரு சின்ன அளவுகோலா வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்த லெவல், அடுத்த சர்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மாவட்டம் சார்ந்து நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கோர்ஸுமே இருக்கு, கோர்ஸ் சார்ந்து சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி காலேஜ் சார்ந்து சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எப்பவுமே இந்த கிளியர் சர்ச் கொடுத்துருங்க. கிளியர் சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். சரிங்களா? எப்பவுமே ஒரு சர்ச் பண்றீங்க, ஏன்னா நீங்க நிறைய கிரைட்டீரியா செலக்ட் பண்ணிருப்பீங்க. அடுத்து சர்ச் பண்ணும்போது பெஸ்ட் கிளியர் சர்ச் பண்ணிட்டு அழகா செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதே மாதிரி வந்து நான் சென்னையை செலக்ட் பண்றேன், டிஸ்ட்ரிக்ட் இல்லாம ஆல் டிஸ்ட்ரிக்டே இருக்கட்டுமே. காலேஜ் வைஸ் நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் அதுல வந்து சிஜி எடுக்கிறேன் அப்படின்னாக்க அது கோடு வந்து ஒண்ணுதான், யூனிவர்சிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ யூல சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்துடும். காலேஜ் வந்து கிண்டி சிஜி கேம்பஸ், ஓகேவா? அதை கிளிக் பண்றேன். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில என்னென்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல் வரும். இப்போ உங்க கட் ஆஃபுக்கு இந்த காலேஜில் என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க கல்லூரி வைஸுமே நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சர்ச் தான். ஆனா பொதுவா வந்து மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் இது என்னுடைய கட் ஆஃப், இந்த கட் ஆஃபுக்கு என்ன சார் வந்து காலேஜ் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் கிடைக்குன்றாங்க. அந்த மாதிரியான சர்ச் ஆப்ஷன் இல்லை. பட் அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பல வகையில சர்ச் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. மாவட்ட ரீதியாக வச்சிருக்காங்க, பிரான்ச் ரீதியாக வச்சிருக்காங்க, கல்லூரி ரீதியாக வச்சிருக்காங்க, காலேஜ் கோட் ரீதியாக வச்சிருக்காங்க, இப்படி பல வகையிலையும் வச்சிருக்காங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா
யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவாங்கல்ல, ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் பெற்றோர்களுக்கு எதுக்கு சார் நான் இந்த கட் ஆஃப் வச்சிருக்கிறேன், இந்த கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் சார் கிடைக்கும், அந்த மாதிரியான பாக்ஸிங் இல்லை. உங்க கட் ஆஃப் மார்க்கை என்டர் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கட் ஆஃபுக்கு எந்தெந்த கல்லூரியில் என்ன சீட்டு கிடைக்குங்கிற ஒரு சர்ச் ஆப்ஷன் இல்லை. அதனால நம்ம தான் சொந்தமா தேடணும். இப்போ அதை எப்படி சொந்தமா தேடுறதா இப்போ நான் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன். இதை முழுசா பாருங்க சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ வந்து என்ன அப்படின்னா காலேஜ் வந்து எப்படி சார் என்ன காலேஜஸ் சார் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் இருக்காது. இதுதான் பெரிய கேள்வி. ஆக்சுவலா கொஸ்டின்ல பெரிய கொஸ்டின். ஏன்னா கோர்ஸ் கூட நான் கோர்ஸ் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் சுருக்கமா, இருந்தாலும் கோர்ஸ் கூட முடிவு செஞ்சிடறாங்க. அப்ப நம்முடைய கட் ஆஃப், ஏன்னா அதுதான் கீ பேரியரே, அதுதான். ஏன்னா அதுதான் ஆக்சுவலா தேர்வு செய்யுது எந்த கல்லூரி என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத. இப்ப எந்த கல்லூரிகள் வந்து நம்ம வந்து தேர்வு செய்யலாம், எது சிறந்த கல்லூரி, இதை வந்து நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். தமிழ்நாடு அரசினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சரிங்களா, dte.tn.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு அரசினுடைய தொழில்நுட்ப கல்வியினுடைய இயக்ககம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இவங்களுடைய இந்த அபிஷியல் வெப்சைட் இது. இதுல வந்து காலேஜஸ் வந்து அவங்களே வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரிகளை போய் பாருங்க. இதான் வந்து அதிகாரப்பூர்வமானது. ஏன்னா அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறதுனால இதான் அதிகாரப்பூர்வமானது. இப்போ காலேஜஸ் வந்து நீங்க எது வந்து முதன்மை, எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், எதை வந்து நீங்க உங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல டாப்ல வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். இதுல நிறைய செக்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காலேஜஸ்ல இன்ஜினியரிங் காலேஜ் போயிருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். சோ வந்து முதல்ல நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் அது போங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே டாப். என்னது சிஇஜி, ஏசி டெக், எம்ஐடி 3 காலேஜ் இங்க 4 இருக்கும். அந்த இந்த சாப்ங்கிறது என்னன்னா அந்த ஆர்கிடெக்சர் நேட்டா எக்ஸாம் எழுதி அந்த மார்க் அடிப்படையில் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, ஆர்கிடெக்சர் பிளானிங் இருக்குல்ல, அந்த படிப்புக்கானது சரிங்களா. இப்போ நம்ம இன்னைக்கு இன்ஜினியரிங் மட்டும் தான் பாக்குறோம் அப்படிங்கிறதுனால இதுல வந்து உங்களுக்கு சிஇஜி, ஏசி டெக், எம்ஐடி. அப்ப இந்த 3 கல்லூரிகள் உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல பிரதானமாக இருக்க வேண்டியது இந்த 3 கல்லூரிகள் சரிங்களா. இந்த 3 கல்லூரிகள்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா கிடைக்கிற சீட்டை எடுத்துக்கலாம், உங்க கட்டாவுக்கு என்ன கிடைச்சதோ எடுத்துக்கலாம் சரிங்களா. அதனால இதை வந்து நீங்க முதன்மையா வைங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 3 காலேஜஸ். அடுத்து என்ன சார் காலேஜ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அதே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 அரசு கல்லூரிகள் சரிங்களா. அரசு கல்லூரிகள் ஓகே. நான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வரேன் சரிங்களா. இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்தோமா இல்லையா, அந்த 3 காலேஜ் ஏசி டெக், எம்ஐடி, அதே மாதிரி சிஇஜி, இந்த 3 காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல வந்து ஒரு வருஷத்துக்கு 30,000 40,000 ரூபாய் வரும். கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பண்ணுவோம். அதுல செல்ஃப் சப்போர்ட் இருக்கும், எஸ்எஸ் இருக்கும். நிறைய பேர் சார் எஸ்எஸ் இருக்கு என்ன சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி, ஏசி டெக், எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸும் சரி நார்மல் கோர்ஸும் சரி ஃபீஸ்ல வந்து ஒரு 2,000 3,000 தான் வித்தியாசம் இருக்கும். நீங்க அதை கணக்கே பண்ணாதீங்க. என்ன கட் ஆஃப் உங்க கட் ஆஃபுக்கு நீங்க சிஇஜி, ஏசி டெக், எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ங்கிறத நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க. வித் எஸ்எஸ் வித்தவுட் எஸ்எஸ் நீங்க ஃப்ரீயா செலக்ட் பண்ணுங்க. 2,000 3,000 தான் ஃபீஸ்ல வித்தியாசம் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு சிஇஜி, ஏசி டெக், எம்ஐடி, சிஇஜி இந்த 3 கல்லூரிகள ஃபீஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 40,000 ரூபாய் இருக்கும் சரிங்களா. அவ்வளவுதான் இருக்கும். கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் அகைன் 30,000 to 40,000 தான் இருக்கும். செமஸ்டர் ஃபீஸ் தான் வாங்குவாங்க. நான் வந்து மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக, நிறைய பேருக்கு செமஸ்டர் என்னன்னு தெரியாது, புரியணுங்கிறதுக்காக நான் வருஷ ஃபீஸ் ஆண்டு கட்டணத்தை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். நான் கால்குலேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். 18,000 சில ரூபா வரும் சரிங்களா. 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 37,000 38,000 39,000 வரும். 40,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஸோ வருஷ ஆண்டு கட்டணம் வந்து இன்ஜினியரிங் படிப்புக்கு 40,000 ரூபாய் தான். ஓகேவா. அதே மாதிரி வந்து ஒன் டைம் ஃபீஸா வந்து 20,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதா இருந்தா ஹாஸ்டல் ரெண்ட் வந்து 3,500 ரூபாய் வருஷத்துக்கு. சாப்பாடு ஃபுட்டுக்கு வந்து 34,000 42,000 ரூபாய் வரை வரும் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஏசி டெக், எம்ஐடி, சிஇஜி கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன். பட் அதிகபட்சமா 34,000 42,000 ரூபாய் இதுதான் வந்து கல்வி கட்டணம். நீங்க வெறுமனே வந்து படிப்பு மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஹாஸ்டல் தங்காம டே ஸ்காலரா படிக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் தான் வருஷத்துக்கு வரும். சேரும்பொழுது ஒரு 20,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் சில காஷ் அண்ட் டெபாசிட் இருக்கும், அதை திருப்பி கொடுத்துருவாங்க. அரசு கல்லூரிகள் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன ஃபீஸோ அதான் ஃபீஸ். அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்களுடைய வரி பணத்தை வாங்கி அதுல இருந்து கல்லூரிகள் நடத்துறாங்க. அதனால வந்து சேரக்கூடிய மாணவர்கள்ட்ட காசு வந்து நிறைய வாங்கணுங்கிற கட்டாயம் அரசாங்கத்துக்கு கிடையாது சரிங்களா. என்ன நீங்க பேப்பர்ல பாக்குறீங்களோ அதான் ஃபீஸ். பேப்பர்ல ஒண்ணு போடுவாங்க, காலேஜ் அட்மிஷன் போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது தனியார் கல்லூரிகள்ல தான், அரசு கல்லூரிகள்ல கிடையவே கிடையாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து காசை வாங்கி காலேஜ் நடத்தணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் வரி இந்த பட்ஜெட் ஒதுக்கும் பொழுது இதுக்குன்னே தனியா பல கோடி ரூபாய்கள் பொருளாதாரம் ஒதுக்குறதுனால என்ன ஃபீஸோ அதான். அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட நிறைய காசு வாங்க மாட்டாங்க. சொல்றது ஒண்ணு, அங்க போய் நின்றோம்னா இன்னொரு காசு. அதெல்லாம் வந்து அரசு கல்லூரிகள் இருக்கவே இருக்காது. நான் சிஜில தான் படிச்சேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் நான் எம்டெக் படிச்சேன். அதனால வந்து என்ன பேப்பர்ல இருக்கு அந்த காசை வாங்க, எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. அரசாங்கம் அப்படி பண்ண மாட்டாங்க சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் சொன்னா இல்லையா, அடுத்து உங்க அந்த 3 கல்லூரிகளுக்கு அப்புறம் அடுத்து உங்க செட்ல இருக்க வேண்டியது கவர்மெண்ட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுல போங்க மொத்தம் 11 கல்லூரிகள் இருக்கின்றது. இது அரசு கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்து உங்களுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கிறது. அரசு கல்லூரிகள் என்ன ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இது வந்து இன்னமே கம்மி. வருஷத்துக்கு 5000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் தான் அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஃபீஸ். ஆண்டு கட்டணம்ங்கிறது அவ்வளவுதான். ஹாஸ்டல் ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு 7000 ரூபாய் இருக்கும். ஃபுட்டு பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் இருக்கும் வருஷத்துக்கு எல்லாமே வருஷம் தான். ஆக்சுவலா அது மாசமா இருக்கும், செமஸ்டர் அப்படிலாம் இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கால்குலேட் பண்ணி வருஷமா, ஏன்னா வருஷம் சொன்னாதான் நம்ம மக்களுக்கு புரியும். அப்ப 5000 இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் வருஷ கட்டணம் இருக்கும். வந்து கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாறும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 7000 ரூபாய் இருக்கும். ஃபுட்டு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 18000 ரூபாய், இவ்வளவுதாங்க இருக்கும். அரசு பொறியியல் கல்லூரிகள்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை விட இங்க வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? கட் ஆஃப் மார்க் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அப்ப 180க்கு மேல கட் ஆஃப் எடுத்தாலே நீங்க சிஜி, ஏசி டெக், எம்ஐடி கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 11 கல்லூரிகள் இருக்குல்ல, இந்த 11 கல்லூரிகள், இந்த லிஸ்ட் இருக்குல்ல 11 கல்லூரி, இந்த கல்லூரிகள்ல எது சார் பெஸ்ட், அதுல எது சார் டாப் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுல நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் நம்ம வெப்சைட்டுக்கு வாங்க. இது TNA cutoff.tneonline.org இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இங்க வந்து அவங்களே காலேஜ் கோடு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரே பேர்ல பல காலேஜ்ல நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு அரசாங்கமே என்ன பண்றாங்க, உங்களுக்கு காலேஜ் கோடு கொடுத்துட்டாங்க. இந்த காலேஜ் கோட நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணி பாருங்க. இந்த காலேஜ் சர்ச் பண்ணி பாருங்க. இதுல கட் ஆஃப் எந்த காலேஜ்ல அதிகமா இருக்கோ அது டாப் காலேஜ், எதுல கட் ஆஃப் கம்மியா இருக்கோ அது அடுத்தடுத்த நிலையில இருக்க காலேஜ். சரிங்களா? எப்பவுமே கட் ஆஃப் தான் வந்து நமக்கு ஒரு கிரைட்டீரியா ஃபார் ஃபைண்டிங் விச் இஸ் த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கறத கட் ஆஃப் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு. அப்போ சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, நம்பர் 1 1516. இங்க வாங்க, 1516 அப்ப மேல வரணும், 1516. சரிங்களா? சரி, 1516 கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். 1516. சரிங்களா? இதான் 1516 தந்தை பெரியார் காலேஜ். இதுக்கு கட் ஆஃப் பாருங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் சொன்ன ஒரு அளவுகோலா வச்சுக்கோங்கன்னு 177 பிசிஎம்க்கு போயிருக்கு. ஓசியில் வந்து 184 வந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு நம்பர், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி போங்களேன். கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, ஸோ கோயம்புத்தூர் இருக்கு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருநெல்வேலி போங்க. இப்போ இது வந்து இதுல சர்ச் பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்க, கட் ஆஃப் வந்து 191 இருக்கு. அப்ப தந்தை பெரியார் வந்து 177 இருந்துச்சு. இது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி வந்து 191 இருக்கு. அப்ப நீங்க தரவரிசை வச்சுக்கலாம். அப்ப கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி வந்து நமக்கு மேல வச்சுக்குவோம், தந்தை பெரியார் வந்து நம்ம கொஞ்சம் கீழே வச்சுக்குவோம், இப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம். சோ இந்த 11 காலேஜ்ல எது சார் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா கட் ஆஃப் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு அளவுகோலா வச்சுக்கோங்க. நீங்க எந்த குரூப்பையும் அளவுகோலா வைக்கலாம், ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ இந்த கட் ஆஃப் நம்பரை வச்சுட்டு எது நம்பர் கூட இருக்கோ அதை மேல வைங்க, எது நம்பர் கம்மியா இருக்கோ அதை கீழே வச்சிருங்க. சரிங்களா? சோ இதுதான் ஆர்டர். சோ உங்களுக்கு நான் 2 செட் சொல்லியிருக்கேன். அடுத்து 3வது செட் ஆஃப் காலேஜஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். சரிங்களா? கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மொத்தம் தமிழ்நாட்டில் 3 காலேஜ் இருக்கு. CIT, PSG கோயம்புத்தூர்ல இருக்குது, 2 கோயம்புத்தூர்ல இருக்கு, 1 வந்து மதுரையில இருக்கு, தியாகராயர் காலேஜ். சரிங்களா? சார் இந்த 3 காலேஜ்ல எது சார் பெஸ்ட் காலேஜ்? அகைன் கட் ஆஃப் தான். கட் ஆஃப் சொன்னா இல்லையா, காலேஜ் கோடு எடுங்க. காலேஜ் கோடு இருந்தா பாருங்க 2006, 2007, 5008. காலேஜ் கோட நீங்க என்ன பண்ணுங்க, இங்க டைப் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பாருங்க. 3 காலேஜுக்கும் பாருங்க, எது கட் ஆஃப் அதிகமா இருக்கோ அதை வந்து டாப் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே சேம் தம் ரூல் தான். ஓகே. சோ இந்த 3 காலேஜஸ்மே வந்து அடுத்து வந்து நீங்க 3வது சிறந்த கல்லூரிகள் பட்டியல்ல நீங்க 3வது வைக்கக்கூடிய கல்லூரிகள். சரிங்களா? இதுல ஃபீஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா இங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதுல வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் PSG, CIT, அதே மாதிரி வந்து மதுரை தியாகராயர், இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கோர்ஸ் வந்து 8000 இருந்து 15000. அது கவர்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கல்ல, ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்ல பார்த்த ஃபீஸ் தான் இருக்கும். சில கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட் SS இருக்கும். SS இருந்தா 70000 இருந்து 90000 வரும். சரிங்களா? CG, AC Tech, MITல SS செல்ஃப் சப்போர்ட்ங்கிறது கணக்கே கிடையாது. எல்லாம் ஒரே ஃபீஸ் 1000 2000 முன்னப்பின்னு இருக்கும். ஆனா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எடுத்தீங்கன்னா SSங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதுல வந்து வருஷ ஃபீஸ் வந்து 70000 இருந்து 90000 இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், அரசாங்க கல்லூரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் வந்து என்ன ஃபீஸோ அதான் ஃபீஸ். இங்க ஒண்ணு சொல்லி அங்க ஒண்ணு வாங்குறதுங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஒண்ணு. ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 70000 இருந்து 1 லட்சம் வரையும் இருக்கும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஐடியா இருந்ததுன்னா 1 lakh. ஏன்னா வந்து அதுல வந்து 4 பேர் பெட் ஷேரிங் இருக்கும், 6 பேர் பெட் ஷேரிங் இருக்கும். அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மாறும், ஒன்னு ரேட்டு, அதுக்கான பிரைசஸ் வந்து மாறும். இது வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு எல்லாமே ஹாஸ்டல்னா ஃபுட்டும் சேர்த்து நான் சொல்றேன், ஃபுட் ஹாஸ்டல் எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு 70000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையும் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு நான் 3 செட் ஆஃப் காலேஜ் சொல்லியிருக்கேன், அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதையுமே சொல்லியிருக்கேன். அடுத்து 4வது செட் ஆஃப் காலேஜ் எது வந்து பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா அடுத்து வந்து
இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த லிஸ்ட்டுக்கு வாங்க. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லிட்டு ஒரு 3 காலேஜஸ் இருக்கு சரிங்களா. வந்து சென்னையில ஒன்று நம்ம சிப்பட் கிண்டியில இருக்கு சிப்பட் காலேஜ். அதே மாதிரி வந்து சேலத்துல வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. அதே மாதிரி வந்து சிவகங்கை காரைக்குடியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த 3 காலேஜுமே பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க கல்லூரி, சிறந்த கல்லூரி சரிங்களா. இதுவுமே உங்க லிஸ்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இதுவுமே சிறந்த காலேஜ். இந்த காலேஜ்ல உண்மையாவே நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தாலும் கண்ணை மூடி தாராளமா எடுக்கலாம். அந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது, வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடியது. எஸ்பெஷலி இந்த 3 காலேஜை பத்தி நான் சொல்லணும்னா, இந்த 3 காலேஜில் படிக்கக்கூடிய எல்லா படிப்புகளுமே ஒரு நேரடி வேலை வாய்ப்போடு தொடர்பு இருக்கக்கூடிய படிப்புகள். நீங்க நம்பி என்ன பண்ணலாம், இந்த 3 காலேஜஸ்லயுமே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எடுக்கலாம். சார் இந்த 3 காலேஜ்ல எது சார் பெஸ்ட் காலேஜ்னா, அகைன் அதே தான், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். காலேஜ் கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த காலேஜ் கோடை டைப் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸை செலக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அந்த கல்லூரியில் என்ன கட் ஆஃப் இருக்குன்னு பாருங்க, அந்த 3ஐயும் போடுங்க, எது அதிகமா இருக்கோ அதான் நம்பர் 1 சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு 1 2 3 4 செட் ஆஃப் காலேஜஸ் பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்து 5வது செட் ஆஃப் காலேஜஸ். அது 5வது செட்னு சொல்ல முடியாது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சரிங்களா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து நீங்க வந்து ஒரு 5வது ப்ரையாரிட்டியா வச்சுக்கலாம். நான் 4 ப்ரையாரிட்டி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கணக்குல சேர்க்கறது இந்த 5வது ப்ரையாரிட்டியா. ஒரே ஒரு காலேஜ் தான் அண்ணாமலை காலேஜ் சரிங்களா. அதுல சீட்டு கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. பட் அகைன் இது 5வது ப்ரையாரிட்டி தான். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூண்ட் காலேஜ் 6வது செட் ஆஃப் காலேஜ். உங்க பட்டியலில் 6வது செட், நீங்க 6வது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கல்லூரிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கல்லூரிகள். இது என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கம்மியான ஃபீஸ்ல மாணவர்கள் கொடுக்கணும் அரசாங்கங்கள் ஏற்படுத்தி மாவட்டத்தோறும் வச்சிருக்காங்க. சில மாவட்டங்கள்ல அரசு கல்லூரிகள் கிடையாது. அரசு கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் ஒரு அரசு கல்லூரி வைக்கணுமா இல்லையா மாணவர்களுக்கு. அப்ப அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் இது வந்து ஒரு செயல் திட்டம். அப்ப இந்த அடிப்படையில் வந்து ஒரு 16 கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 16 காலேஜஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் மாதிரி போனீங்கன்னா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, அது மாதிரி வந்து கடலூர்ல இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, மதுரையில இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கு, அதே மாதிரி திருவண்ணாமலையில இருக்கு, அது மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கு. இப்ப இந்த மாதிரியான விடுபட்ட மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க கணக்கு பண்ணி என்ன பண்றாங்க, அங்க வந்து இது ஒரு அரசாங்கத்தினுடைய கல்லூரிகள் தான். ஆனா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலே அந்த மாதிரி ஒரு 40,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும், 40-50,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனா அரசு கல்லூரிகள், நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே அரசு கல்லூரிகள் கான்செப்ட் தான். அரசு கல்லூரிகள் போனாலே வந்து என்னது, காசு வந்து என்ன எழுத்துல இருக்கோ, என்ன பேப்பர்ல இருக்கோ அதான் எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட்ல என்ன பண்ண மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க. நீங்க நம்பி சேரலாம் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு இத்தனை செட் ஆஃப் காலேஜஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த காலேஜஸ்ல வந்து நீங்க சீட் எடுக்க முயற்சி பண்ணுங்க. என்னுடைய முதல் அறிவுரை இது. ஏன்னா இவ்வளவு காலேஜஸ் சொல்லியிருக்கேன்ல, இதுல வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 140க்கு மேல கட் ஆஃப் இருந்தாலே இந்த கல்லூரிகளை ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய சொல்லியிருக்கேன், சிஜி, ஏசி டெக், எம்ஐடி, அது செட் நம்பர் 1. அடுத்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதுல ஒரு 11 காலேஜ் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அப்புறம் வந்து செட் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதுல ஒரு 3 காலேஜ் சொல்லியிருக்கிறேன். செட் 4 வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா, அதை வந்து சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு 3 காலேஜ். அது மாதிரி செட் 5 எது நம்ம அண்ணாமலை காலேஜ் சொல்லியிருக்கேன். செட் 6 6வது செட், அதுல வந்து உங்களுக்கு 16 அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த கல்லூரியில் நீங்க வந்து இலக்கா வச்சீங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இது இலக்கா போங்க. நீங்க அரசாங்க கல்லூரிகளில் படிக்கிறது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சரிங்களா. இல்ல சார் நான் வந்து பிரைவேட் காலேஜஸ் போறீங்கன்னா தாராளமா போகலாம். ஏன்னா மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிஜி, ஏசி டெக், எம்ஐடி, அதே மாதிரி வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ், கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ், அது மாதிரி வந்து சிஐடி, அது மாதிரி பிஎஸ்ஜி, தந்தை பெரியார், இந்த மாதிரியான டாப் காலேஜஸ்ல ஒரு நல்ல கோர்ஸ் வந்து ஒரு 180 கிலோ கிடைச்சிங்கன்னா கிடைக்காது. அப்போ வந்து நம்ம ஆப்வியஸா பிரைவேட் காலேஜஸ் தான் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ வந்து உங்களுக்கு நான் 7வது 8வது செட்டா பிரைவேட் காலேஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிரைவேட் காலேஜஸ் வந்து அதுவுமே வந்து டோட் வெப்சைட்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் சரிங்களா. இதுல வந்து நீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் போனீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல அவங்களே வந்து 2 தரமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அரசாங்கமே 2 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அரசாங்கம் பிரிச்சதான், நம்ம பிரிச்சது இல்ல. அப்ப அட்டானமஸ், நான் அட்டானமஸ். இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்குறது அப்படிங்கிறது அப்ப கல்லூரிய கட்டமைப்பு, அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ், அவங்க லேப் இதெல்லாமே கணக்கு பண்ணி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் வைங்களேன். இது ஒரு சிறந்த கல்லூரி அப்படின்னு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் அங்கீகாரம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், அட்டானமஸ் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு நீங்க போகும்பொழுது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் செக்டார்ல அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 25 காலேஜ் காட்டும். அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கு. 4வது டேப் போனீங்கன்னா 89 கல்லூரிகள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகளை 89 கல்லூரிகள் வந்து அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அப்ப நீங்க இந்த காலேஜஸ்ல வந்து நீங்க பிரைவேட் காலேஜஸ் பொழுது இதை வந்து நீங்க உங்களுடைய முதன்மை பட்டியலில் வைக்கலாம். ஏன்னா அட்டானமஸ்ங்கிறது அரசாங்கம் கொடுத்ததுதான். இப்போ அவங்க அதை ஒரு கணக்கு பண்ணி பார்த்து விசாரிச்சு
ஒரு ஒரு கணக்கீடு செய்து மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் நீங்க என்ன பண்ணலாம், இந்த 89 கல்லூரிகளுமே உங்களுடைய லிஸ்ட்ல வைக்கலாம். ஆனா இங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ல ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க, நீங்க காலேஜ்ல போனீங்கன்னா அங்க ஒரு ஃபீஸ் கேட்பாங்க. அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு ஒரு பட்டியல் இருக்கும். நிச்சயமாக பிரைவேட் கல்லூரி அப்படின்னா 1 லட்சத்தை தாண்டுது நடைமுறையில பாத்தீங்கன்னா. அரசாங்கம் ஒரு ஃபீஸ் சொல்றாங்க, பட் நீங்க பிராக்டிக்கலா போனீங்கன்னா கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. 1 லட்சம் 1.25 லட்சம் 1,40,000 அந்த மாதிரி கல்வி கட்டணமே சொல்றேன், அந்த அளவுக்கு இருக்கு. சரிங்களா, நடைமுறையில நான் சொல்றேன். இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் நம்ம நிறைய ஒரு அவங்க ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க. அந்த பட்டியல் அடிப்படையில இவ்வளவு காசு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஹாஸ்டல் போறீங்க அப்படின்னா கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு என்னோட அனுபவத்துல சொல்றேன், 65,000 இருந்து 1,10,000 ரூபாய் வரைக்கும். நான் வந்து நல்ல கல்லூரி, சூப்பர் கல்லூரி, அதுல இருந்து சரி ஒரு ஆவரேஜ் காலேஜ், எபோ ஆவரேஜ் காலேஜ், இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்றேன். பிரைவேட் காலேஜஸ்ல சாப்பாடு தங்குறது எல்லாம் சேர்த்து 65,000 இருந்து 1,10,000 ரூபாய் வரைக்கும் கூட என்ன பண்றாங்க வாங்குறது இருக்கிறாங்க. அப்ப அங்க 1 லட்சம் இங்க 1 லட்சம் ஆவரேஜா வச்சுக்கோங்களேன். தனியார் கல்லூரிகள் அப்படின்னு போனாலே நான் சொல்றது நல்ல காலேஜ், டாப் காலேஜஸ் அப்படின்னு போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய ஒரு சூழல் நடைமுறையில். ஹாஸ்டல் தங்குறது சாப்பாடு எல்லாம் சேர்த்து நான் சொல்ல வரேன். கல்வி கட்டணம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு 1,25 லட்சம் ரூபாய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய பட்டியல்ல இந்த கல்லூரிகள் லிஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து காலேஜஸ் நீங்க தேர்வு செய்யறது. சார் இந்த 89 காலேஜஸ்ல வந்து எது சார் பெஸ்ட்? அகைன் அதே தான், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். காலேஜ் கோடு வந்து கொடுத்துருக்காங்க, காலேஜ் கோடை இங்க போட்டு சர்ச் பண்ணுங்க. 89 காலேஜுக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பாருங்க. எந்த காலேஜஸ்ல கட் ஆஃப் அதிகமா இருக்கோ அந்த காலேஜஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஓகே அது டாப் காலேஜஸ்ங்கிற முடிவுக்கு நீங்க வரலாம். கட் ஆஃப்ங்கிறது ஒரு அளவுகோல் தான், குயிக் அளவுகோல். நீங்க தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதெல்லாம் இருக்கு, நெட்ல தேடி பிடிச்சி அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த அனலைசேஷன் வராதுல. பெரும்பாலும் பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஈஸியா சர்ச் பண்ணக்கூடிய ஒரு 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 இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, ஸோ இது ஒரு வகையான கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கு இது உங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புள்ளதா இருக்கும். ஸோ கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத கோர்சஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். சாய்ஸ் ஃபில்லிங்ல இன்னும் சில அறிவுரைகளை உங்களுக்கு நான் சொல்றேன். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்ல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ஒரு அனுபவ அறிவுல இருந்து தனிப்பட்ட முறையில் சொல்றேன். நீங்க வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, ஒரு 190 180 கட் ஆஃப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்ல காலேஜஸ் நான் சொன்னேன்ல, சிஜிஏசி டெக், எம்ஐடி சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் 3 சொல்லியிருக்கிறேன், அதே கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை காலேஜ், அப்புறமா வந்து பிரைவேட்ல இல்ல நம்ம அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, கான்ஸ்டியூண்ட் காலேஜ் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அரசு கல்லூரி 6 செட் சொல்லியிருக்கேன். இந்த 6 செட்ல டாப் காலேஜஸ் நீங்க வந்து அரசு கல்லூரிகள்ல கட் ஆஃப் எது அதிகமா இருக்கும் அந்த கல்லூரிகள்ல நீங்க என்ன பண்ணுங்க, சீட் எடுக்க பாருங்க. இப்போ ஒரு சிஇஜில நீங்க 185 எடுத்திருக்கீங்க, 192 எடுத்திருக்கீங்க, 189 எடுத்திருக்கீங்க. சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதுன்னா கிடைக்காது, சரி. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்னா அந்த காலேஜஸ்ல என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. ஸோ டாப் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த முதல்ல வரக்கூடிய கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து ஆல் பிரான்ச் எடுக்கணும்பாங்க. அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டிஷனா வைப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில சிறந்த கல்லூரிகளில் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் அறிவுரை. சரிங்களா, அதுக்கப்புறம் இல்ல சார் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், எனக்கு வந்து இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, ஐடி துறை வந்து நல்லா வளர்ந்துட்டு வரும், எதிர்காலத்தில் நல்லா வளரவும் செய்யும். சரிங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கொஞ்சம் இப்போ அதாவது இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டவுன்ல இருந்தாலும் எதிர்காலத்தில் அது நீங்க படிச்சு முடிச்சு வர்ற காலத்துல நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா பிரைவேட் காலேஜஸ்ல எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த அட்டானமஸ்க்கு அப்புறம் வந்து நான் அட்டானமஸ் செட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். சரிங்களா, அங்கேயே அவங்களே அரசாங்கத்திலே கொடுத்துருக்காங்க, அது பல 100 காலேஜஸ் இருக்கும். சரிங்களா, அதுவுமே நம்ம பார்த்துருவோம். நான் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் அதில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்ல நான் அட்டானமஸ் காலேஜ்னு இருக்கும். சரிங்களா, ஸோ நான் அட்டானமஸ் காலேஜ் போனீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கும். ஒரு 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 பேஜுக்கு வந்து உங்களுக்கு 25 இருக்குல்ல, அதே மாதிரி போனீங்கன்னா நிறைய இருக்கு, 100கணக்கான காலேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இது நான் அட்டானமஸ் காலேஜ். நான் அட்டானமஸ் காலேஜ் எது சார் ரொம்ப சிறந்ததுன்னா அதே தான், ஒரே தம் ரூல் தான். நீங்க வந்து என்ன பண்ணணும், அது என்னென்ன காலேஜ் என்னென்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பாருங்க. எந்த கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கோ ஓகே அது ஒரு டாப் காலேஜஸ் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். சரிங்களா, இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் சாய்ஸ் ஃபில்லிங்ல. அப்போ அதிகமாக ஓரளவுக்கு 180க்கு மேல எடுத்தவங்க டாப் காலேஜஸ்ல, டாப் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கிற சீட் எடுத்துக்கங்க. ஒன்று இல்ல சார் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கங்க. அது கம்பேர் நான் சொன்ன மாதிரி இந்த கட் ஆஃப் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்துக்கங்க. சரிங்களா, இதுல வந்து சார் நான் வந்து ஒரு 150 160 மாதிரி எடுத்துட்டேன், என்ன சார் பண்ணலாம்னா உங்களுக்கு நான் சொல்ற சஜஷன் என்னன்னா டாப் காலேஜஸ்ல இசிஇ ட்ரிபிள் எடுக்க பாருங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னுடைய கணிப்புக்கு நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போய் விழுகிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கிறாங்க எல்லாரும். இசி ட்ரிபிள் இந்த வருஷம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இசிங்கிறது ஒரு நல்ல படிப்பு தான். சரிங்களா, ட்ரிபிளுமே நல்ல படிப்பு தான்.
அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஈசி ட்ரிபிள் மாதிரி டார்கெட் பண்ணீங்கன்னா உங்க கட் ஆஃபுக்கு கொஞ்சம் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணி போங்க. ஓகேவா? இது பாயிண்ட் நம்பர் 1. இதுல வந்து ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு, சார் நான் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துட்டேன் சார், இப்போ என்ன சார் பண்றது? லெட்ஸ் சே என்னுடைய கட் ஆஃப் வந்து 115, 107, 108, 106, 122, 133 இவ்வளவுதான் சார் என் கட் ஆஃப். இப்போ நான் என்ன சார் பண்ணலாம்? முதல்ல நான் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்ஜினியரிங் இல்லாம படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கூட நீங்க ஐடி ஃபீல்டுக்கு வரலாம். இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனாக்கா பிசி அந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். இல்ல இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னா வீட்டுல பொருளாதாரம் இருந்தா, ஏன்னா இவ்வளவு கம்மியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து என்ன, பிரைவேட் காலேஜ் தான் போய் ஆகணும். அப்போ வந்து நீங்க வந்து வீட்டுல காசு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா படிங்க. நான் திருப்பி சொல்றேன், அந்த வட்டிக்கு வாங்கி என்ன நிலத்தை வித்து அப்புறமா நகையை வித்து இப்படி எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க. சரிங்களா? நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். நான் சொன்னல பாருங்க, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது சம்பந்தமா நான் முதல்ல 6 செட்டு சொன்னல, 140க்கு மேல கட் ஆஃப் இருந்தாலும் அந்த கல்லூரியில உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்லாம் சேர்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிடலாம்னு வைங்களேன், ஸ்காலர்ஷிப்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70,000 80,000 ரூபாயிலே நீங்க படிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு 70,000 80,000 சொந்த மாவட்டம், நீங்க இருக்க மாவட்டத்திலே படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்குவரத்து வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீ பஸ் போயிட்டு வந்துருவீங்க. அது மாதிரி சாப்பாடு இல்லை, சாப்பாடு லஞ்சு கட்டிட்டு போயிடுவோம். வெறும் ஃபீஸ் மட்டும்தான். இப்போ 1 லட்ச ரூபாய்க்குள்ளேயே கட்டி நம்ம படிக்க வச்சிடலாம். சரிங்களா? அதனால வந்து நீங்க லட்சக்கணக்கில் தனியார் கல்லூரிகளில் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு திட்டமே வச்சுக்காதீங்க. காசு கையில நல்லா இருக்கு, பிள்ளைகளுக்கு செலவு செய்ய தாராளமா செலவு செய்யுங்க, தப்பு இல்லை. காசு இருந்தா செலவு செய்யுங்க. காசு இல்லை அப்படின்னா வட்டிக்கு வாங்கி இடத்த வித்து நகை வித்து இப்படிலாம் படிக்க வைக்காதீங்க. சரிங்களா? படிக்க வைக்காதீங்கன்னா படிக்க வைக்க உங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லல, ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த பொறியியல் இதுல வந்து சொல்லிட்டேன். லட்சக்கணக்கில் காசை கட்டி தனியார் கல்லூரிகளுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு இது வந்து அரசாங்கத்துடைய கல்லூரிகளில் காசு கம்மியா போய் சேர பாருங்க. இல்ல சார் என்னால அவ்வளவு கூட கட்ட முடியாதுன்னா பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க வைங்க. காசை கட்டி படிக்க வைக்காதீங்களோட அர்த்தம் என்னன்னா படிக்கவே வைக்காதீங்கன்னு இல்ல, காசு கம்மியா மத்த கோர்ஸை படிக்க வைங்கன்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க வைங்க. இல்ல மேக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறான் பையன் அடம் பிடிக்கிறான்னா கொண்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி அந்த மாதிரி போங்க. சார் அது பிரைவேட் காலேஜ்ல போனா அதிகமா காசு கேட்கறாங்க சார்னா, இதே மாதிரி இன்னொரு கவுன்சிலிங் இருக்கு, தமிழ்நாடு அரசினுடைய கலை அறிவியல் கல்லூரி கவுன்சிலிங் இருக்கு, அதுல போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போங்க. அதுல காசு கம்மியா இருக்கு. என்னைக்குமே அரசாங்கம்னு வந்தீங்கனாலே காசு கம்மி. அரசாங்கம் ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் என்னன்னா மிக அதிக உயர்கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா மாநிலத்தினுடையும் காசு கம்மியா இருக்கும், ஃபீஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க மாட்டாங்க. கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா டாப்ல இருக்கும். சரிங்களா? அதனால இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. அரசாங்கம் எதுக்கு இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க? நம்மளுடைய வரி பணத்தில் உருவாக்கப்பட்டதான், பயன்படுத்திக்கங்க. அதை வந்து நீங்க பயன்படுத்தணும். அதனால காசு அதிகமா கட்டி படிக்க வைக்காத அர்த்தம் என்னன்னா படிக்கவே வைக்காதீங்க. இல்லை, காசு கம்மியா இருக்கக்கூடிய கோர்ஸ் காலேஜஸ் சேர்த்து படிக்க வைங்க, ஸ்கில்ல டெவலப் பண்ண வைங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வழங்குங்க. சரிங்களா? அதுல இந்த மாற்றம் கருத்து இல்லை. அப்போ மார்க் கம்மியா எடுத்தவங்க நான் வரேன். சாரி, கேட்ட கேள்விக்கு நான் திருப்பி வரேன். மார்க் வந்து நீங்க ரொம்ப கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, உங்க மாவட்டத்தில் கிடைக்கிற காலேஜில் கிடைக்கிற கோர்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. அதுல வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர், அதாவது சிஎஸ்சி பிடெக் ஐடி, அதே மாதிரி வந்து ஈசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்க எடுக்க பாருங்க. சரிங்களா? ஸோ அதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்கில் டெவலப் பண்ணி ஐடி செக்டாருக்கு வந்துருங்க. ஐடி செக்டார்ல நீங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஸ்கில் என்ன சொன்ன, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், அது சாஃப்ட் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதெல்லாம் நாங்கள் நிறைய அந்த தொழில்நுட்ப துறைக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம். மிஸ்டர் கல்வி யூடியூப் சேனல் போய் பாருங்க. நான் யூடியூப் சேனலுடைய லிங்க் அப்புறமா கடைசியாக காட்டுறேன். அதில் போய் பாருங்க, ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்ஃபாவே நீங்க டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஐடி செக்டர்ல வேலை தெரியல தாராளமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி போயிருங்க, ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா உங்க மாவட்டத்தில் கிடைக்கிற காலேஜில் நீங்க சேர்ந்துட்டு என்ன பண்ணலாம்னா பிஜியில் வந்து டாப் காலேஜஸ் ஏம் பண்ணுங்க. கேட்டு, டான் செட்டி, பச்சி, சீட்டான் பேர் மாத்திருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து நீங்க மத்திய மாநில அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் எம்இஎம் டெக் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். சரிங்களா? மார்க் கம்மியா எடுத்துன்னு கவலைப்படாதீங்க, தாராளமா எடுத்து படிங்க. இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா? அடுத்து வந்து சில சின்ன சின்ன கேள்விகள், அதுக்கெல்லாம் வந்துடுறேன். பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. உங்களுக்கு நான் லிஸ்ட் காட்டுறேன். pretty much எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கும். எதிர் உங்க மாவட்டத்தில் இருக்கும், இல்லை உங்களுக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கு. சென்னையில் இருக்கு, புதுக்கோட்டையில் இருக்கு, மதுரையில் இருக்கு, வேலூர்ல இருக்கு, நாகர்கோயில இருக்கு, திருச்சியில இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, திருச்செங்கோடுல இருக்கு, என்ன சேலத்துல இருக்கு, விழுப்புரத்துல இருக்கு, பெருந்துறையில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, pretty much விருதுநகர்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கும். சரிங்களா? சோ பெண்கள் மட்டும் படிக்கிற மாதிரியான காலேஜஸ்னா இருக்கு. ஆனா அரசு கல்லூரிகள் இருக்காது. அரசு கல்லூரி எல்லாமே கோ எஜுகேஷன் தான். பிரைவேட் காலேஜஸ்ல பெண்கள் மட்டும் படிக்க வைக்கிற கல்லூரிகள் இருக்கு. இந்த லிஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இதுல நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு கல்லூரியில் நீங்க சேர்க்க விருப்பப்பட்டா சேரலாம். எப்படி சார் சேரலாம்? டிஎன்ஏ கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங்ல இந்த காலேஜ் கூட எடுத்து நீங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல மேல தூக்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இதுல கூட ஒண்ணு சொல்லணும், பெண்களை வந்து தயவு செஞ்சு படிக்க வைங்க. நான் வந்து இப்போ கடந்த ஒரு 6 வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க 30க்கும் மேற்பட்ட கல்வி நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த கல்வி நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய பெண் பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, படிக்க வைக்க முன்ன வர மாட்டாங்க. ஸோ அதனால பெண் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுங்க, படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுல வந்து ஒரு 5 அல்லது 10 மார்க் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 185 அப்படின்னா 180 to 190 இந்த கட் ஆஃப் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு லாஸ்ட் இயர் என்னென்ன காலேஜஸ் போயிருக்குன்னு பாருங்க. அப்போ 190ல இருந்து ஆரம்பிங்க. 190ல என்னென்ன போயிருக்கு, அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் அப்படியே வாங்க. 89, 88, 87, 86, அப்புறம் நீங்க எடுத்த 85, மறுபடியும் 84, அது மாதிரி வந்து 83, 82, 80 இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு லாஸ்ட் இயர்ல என்னென்ன போயிருக்குன்னு நீங்க ஆர்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் 5, 10 முன்ன பண்ண மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், நீ எத்தனை வேணா சாய்ஸ் ஃபில்லிங் நம்பர் போடலாம், 200 காலேஜ் கூட போடலாம், ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? எக்ஸல் ஷீட்ல ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு சிறந்த கல்லூரி, சிறந்த கல்லூரியும் சிறந்த கோர்ஸும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.